எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று இடம் தரப்போகுது. என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், கிளிநொச்சியில் நடராயர் சிலை என்று சொல்லி ஒன்று நிறுவப்பட்டிருந்தது. அது சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கான செயற்பாடுகள் இடம்பெற்று வருகிறது. இப்போ நாங்களும் அதில் ஒரு கடை ஒன்று எடுத்திருந்த நாங்கள் அந்த கடை சில பிரச்சனைகள் காரணமாக கொஞ்ச நாள் திறக்க முடியலை. பாதுகாப்பு பிரச்சனைகள் மற்றது தண்ணி வசதிகள் அப்படி கொஞ்சம் எங்களுக்கு வசதிகள் பூர்த்தி செய்யப்பட்ட பிறகு அந்த கடை திறக்கப்படும். இப்போ அந்த வீதியிலேருந்து எங்களுடைய ஏனையன் வீதியிலேருந்து தட்டுவாங்கொட்டிக்கு போகிற அந்த சந்தி அடியில் தான் இந்த சிலை அமைஞ்சிருக்குது. இது 27 அடி கொண்ட சிலை. மிக உயரமாகவும் அழகாகவும் இந்த சிலை கட்டப்பட்டிருக்கு. இந்த சிலை கட்டப்பட்ட நேரம் மிகவும் பிரபல்யம் அடைந்தது. ஆனால் இதில் சில பிரச்சனைகள் இருக்குது. தண்ணி வசதிகள் மற்றது பாதுகாப்பு பிரச்சனை. அந்த பிரச்சனைகளை கரைச்சி பிரசவை பொருட்படுத்தி அதை பூர்த்தி செய்து கொடுக்கணும்னு சொன்னால் சில 7 கடைகளுக்கு கிட்டே இருக்குது. அந்த கடைகளை திறக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த ப்ரோக்ராம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது வீதியால் ஒரு முக்கிய அரசியல்வாதி ஒருத்தர் சென்று கொண்டிருந்தவர். அப்போ அவரும் இறங்கி பார்த்துட்டு போனவர். அவர் வேறு யாரும் இல்லை, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் எம்பி அவர்கள் தான். அடுத்தது இந்த இடத்தை சுற்றி பாருங்க. கொஞ்சம் வறண்ட பிரதேசம்தான். இந்த மரங்கள் எல்லாம் சரியா கஷ்டப்பட்டு வளர்த்தெடுத்த நாங்கள். அது எல்லாருக்கும் தெரியும். தரம் ஸ்ரீ அண்ணா அந்த மரங்களை எங்களுக்கு மற்றது கரைச்சி பிரதேச சபைக்கும் வழங்கியிருந்தவை. வன்னி தமிழ் மக்கள் ஒன்றியத்தால் குறிப்பிட்ட மரங்கள் இதில் நடப்பட்டு நிறைய மரங்கள் அழிக்கப்பட்டும் இருந்தது. சில மரங்கள் பாதுகாப்பாக வளர்ந்து ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருக்குது. பாருங்கோ, நடராயத்தில் இவ்வளோ அழகாக காட்சி அளிக்கிறது என்று சொல்லி. இப்போ இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ப்ரோக்ராமை செய்கிறதுக்காண்டி எல்லோரும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். விருந்தினர்களும் வாரத்துக்கு இருக்கணும். அதோடு இந்த இப்போ ஆரம்பிக்க போகிற விடயம் என்னென்னு சொன்னால், ஆரோக்கியமான உணவுகளை உடனடியாகவே அம்மாச்சி கிளிநொச்சியிலாம் இருக்கிற அம்மாச்சி மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி உடனடியாக அந்த உணவுகளை செய்தும் கொடுக்குற மாதிரியும் அதோட ஆரோக்கியமாகவும் கொடுக்கணும். அதையும் விட விலையும் சரியான குறைவாகவும் கொடுக்கறதுக்கு தீர்மானிச்சிருக்கணும். இப்போ அதுக்கான ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கு நடக்க போகுது. இது குறிப்பிட்ட கண்டாவளை பிரதேசத்தில் இருக்கிற குடும்பங்களுக்கு இதை இலவசமாகவே இதை வழங்கியிருக்கணும். அதில் குறிப்பிட்ட சில செலவுகள் மட்டும் அதை பார்த்து கொள்ளணும். மற்றபடி அந்த இப்போ புதுசாக ஆரம்பிக்க போகிற ஆரோக்கிய உணவகம் அவ்வளோ இடத்தையும் அந்த மக்களுக்கும் வழங்கி அந்த உபகரணங்களையும் வழங்கி வச்சிருக்கு. இப்போ விருந்தினர்கள் வந்து கொண்டிருக்கணும். யார் யார் விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற விடயம் மங்கள விளக்கேற்றும் போது அதில் அறிவிக்கப்படும். இப்போ அதால் நான் இதில் தனித்தனியாக சொல்லலை. இப்போ விருந்தினர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்கள் இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு அதில் வச்சிருக்கிற விபூதி சந்தனம் எல்லாம் பூசி தீபம் எல்லாம் ஏற்றின பிறகு இவர்களுக்கு ஆராத்தியம் எடுத்து மக்கள் வரவேற்று மாலைகள் எல்லாம் போட்டு வரவேற்று இந்த நிகழ்வுக்காக அவர்களை அழைத்து செல்கிறார்கள். இன்று இல்லாட்டிலும் இன்று ஒரு நாள் இந்த இடம் நல்ல பிரபல்யமான ஒரு இடமாக மாறும். இது ஒரு சுற்றுலா மையமாக மாறும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாருமே இதில் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன் வந்திருக்கணும். இப்போ அதே மாதிரி அந்த வியாபாரம் எல்லாருக்குமே இந்த இடத்துல சிறந்த முறையில்
நடைபெறணும். மக்கள் ஆகிய நீங்களும் வந்து அவர்களுக்கு சரியான ஒரு ஆதரவை கொடுக்கணும். முடிந்தவரை இந்த பதிவை வந்து எல்லாருக்கும் வந்து பகிர்ந்து தெரியப்படுத்துங்கோ. அப்படி நீங்கள் தெரியப்படுத்துகிறதால தான் இப்படி ஒரு உணவகம் வந்து இதில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அது இங்கால வந்து உள்ளூர் உற்பத்திகள் வந்து ஆரம்பிக்கப்பட இருக்கிறது என்ற விடயங்கள் வந்து மக்களுக்கு போய் சேரும். மக்களுக்கு வந்து இந்த விடயங்கள் தெரிந்தால்தான் அவர்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து இந்த பொருட்களை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த இடம் வந்து இப்படியே முடிந்து விடாமல் அது இன்னும் பெரிய அளவுக்கு பிரபல்யம் அடைந்து வரணுன்றதான் எங்களுடைய அவாவாக இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை நாங்களும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். குறிப்பிட்ட அந்த கடை எடுத்திருக்கிற ஒவ்வொரு முயற்சியாளர்களும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். 2023 அளவில் வந்து இந்த கடை வந்து குத்தகைக்கு நீண்டகால குத்தகைக்கு வந்து வரும்போது நான் வந்து இந்த கடையை எடுக்கும்போது அங்கே சொல்லப்பட்ட விடயம் என்னென்னு சொன்னால் எங்களோட கடையோட அம்மாச்சின்றது ஒரு விடயம் பெறும்னு சொல்லி 2023 எடுத்துனாங்க. இப்போ 2026 வந்து அது சாத்தியமாக இருக்குது. அதே நேரம் வந்து அவை சொன்னவே பெட்ரோல் செட் வந்து வரும், ஏடிஎம் வரும், மற்றது பெரிய ஒரு பப்ளிக் டாய்லெட் பாத்ரூம் அந்த மாதிரி ஒன்று வரும். அதை விட வாகனங்கள் வந்து தரித்து நிற்கிறதுக்கான ஒரு இடம் வந்து அதில் வந்து கொடுக்கப்படும். சுற்றுலா பயணிகள் வந்து ஒரு பஸ்ஸையோ அல்லது அவை வார வாகனங்களோ வந்து அதில் நிப்பாட்டி அதில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்து அதில் சாப்பிட்டு குளித்து போகிறதுக்கு ஏற்ற மாதிரியான வசதிகள் வந்து இந்த இடத்துல வரும்ன்ற மாதிரி 2023 நாங்கள் ரெண்டர் எடுக்கும்போது அவை சொல்லியிருந்தவை. அப்போ இது வந்து எவ்வளோ தூரம் சாத்தியமாகும்ன்ற விஷயம் இதுவரைக்கும் தெரியல. ஆனால் 2023 சொன்னதின்படி 2026 இந்த அம்மாச்சி என்ற விடயம் வந்து சாத்தியமாக இருக்குது. ஆனால் மற்ற விஷயங்களும் குயிக்காக நடந்துன்னு சொன்னால் நாங்கள் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அவ்வளோ காசும் வந்து நாங்களும் வந்து மிக விரைவில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போது இந்த நிகழ்வு வந்து ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. ஆரோக்கிய உணவகத்தினுடைய நாளானை வெட்டியை திறந்து வைக்கும் நிறைவு சிறப்பாக இடம்பெற்றதோடு மங்கள விளக்கினை ஏற்றும் நிகழ்வு தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது. மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு முறையே கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுறை அமைச்சர் கௌரவ உபாலி பன்னேலகே அவர்களையும் தொடர்ச்சியாக பிரதேச சபை தவிசாளர் மதிப்புக்குரிய விளமானிதன் அவர்களையும் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் மதிப்புக்குரிய சுப்பிரமணிய முரளிதரன் அவர்களையும் சமூக திணைக்களத்தினுடைய சந்தைப்படுத்தல் பணிப்பாளர் மதிப்புக்குரிய எம்ஜிஎஸ்எஸ் கிட்ஸ்லி அவர்களையும் கிளிநொச்சி மாவட்ட சமூக பணிப்பாளர் மதிப்புக்குரிய சரவணவான் மோகனவான் அவர்களையும் கண்டாவளை பிரதேசத்தினுடைய பிரதேச செயலாளர் மதிப்புக்குரிய பெருந்தகரன் அவர்களையும் கிளிநொச்சி மாவட்ட கிளீன் ஸ்ரீலங்கா இணைப்பாளர் மதிப்புக்குரிய மரங்கன் மோகன் அவர்களையும் கிளிநொச்சி மாவட்ட சமூக திணைக்களத்தினுடைய கணக்காளர் மதிப்புக்குரிய சுமங்கலா பிளவின் அவர்களையும் சிரேஷ்ட முகாமையாளர் மதிப்புக்குரிய சுப்பிரமணியம் சுகுமார் அவர்களையும் கண்டாவளை சமூக தலைமையக முகாமையாளர் கைதரன் அவர்களையும் தொடர்ந்து கிராமிய அபிவிருத்தி அமைச்சின் பணிப்பாளர் சந்தனி அவர்களையும் அன்புடன் கேட்டுக் கொள்வதோடு கிராம சேவகர் சி மயூரி அவர்களையும் செல்வி மயூரி அவர்களையும் கருத்திட்ட முகாமையாளர் மற்றும் மாசங்க முகாமையாளர் அவர்களையும் ஆரோக்கிய உணவகத்துடைய உணவு உற்பத்தியாளர்கள் சார்பாக கவுன்சில் அவர்களையும்
உத்தியோகத்தர் சார்பாக ஒருவரையும் பொதுமக்கள் சார்பாக ஒருவரையும் ஏற்றி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மங்கள விளக்கு ஏற்றிய பிறகு அந்த நிகழ்வு வந்து ஆரம்பித்தது. முயற்சியாளர்கள் எல்லாரும் வந்து அந்த இடத்திலிருந்து அதில் உணவுகளை வந்து செய்து அங்கு வந்திருந்த அனைவருக்கும் விருந்தினர்கள் மற்றும் இங்கு வந்திருந்த அனைவருக்கும் வந்து வழங்கி கொண்டிருந்தார்கள். இவர்கிட்ட வந்து நான் வந்து ஜூஸ் வந்து வாங்கினேன், நல்லா இருந்தது. இது வந்து தேசிக்காவை வந்து புளியிற மிஷின், சின்னதாக ஒரு மிஷின் நினைக்கிறேன். இவை வந்து வடை வந்து போட்டு கொண்டு வந்தவை. அப்போ அதையும் வந்து ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஒரு வடை வாங்கினான். அங்கே வந்து மரவள்ளிக்கிழங்கு, மற்றது பனங்கிழங்கு, மற்றது வேறு கொஞ்சம் சாப்பாடு சாமான்களும் இருந்தது. வடை வந்து கொண்டு வாங்கியிருந்தேன் நான், நல்லா இருந்துச்சு. அதோட வந்து வாழை இலையில் வச்சு சம்பளம் வச்சு குடிக்கணும். இந்த சம்பளம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இங்கால பக்கம் வரும்போது இதை வந்து வாங்கி சுவைத்து பார்க்கலாம். உண்மையில் வந்து நல்ல சுவையாக இருந்தது. சம்பல் என்ன மாதிரி செய்யணும்னு தெரியல, நல்ல சாஃப்டாகவும் இருந்தது. அடுத்து விருந்தினர் வந்து கதை අපේ ග්‍රාමීය සංවර්ධන සමාජ ආරක්ෂණ සභාව ගැනීම අමාත්‍යාංශය යටතේ තිබෙන සමුද්‍රය දෙපාර්තමේන්තුව මේ වෙනකොට ලංකාව පුරාම ප්‍රජා සල්බල ගැනීම වැඩසටහනක් ක්‍රියාත්මක කරනවා. විශේෂයෙන්ම පෞල් මට්ටමින් ඔවුන් සල්බල ගැනීම වැඩසටහන තමයි ක්‍රියාත්මක කරන්නේ. ඒ වැඩසටහනේ යටතේ අපි ලංකාවේ ප්‍රජාව සල්බල ගැනීම සඳහා හඳුනාගත්තු වැඩසටහන් කිහිපයක් ක්‍රියාත්මක වෙනවා. ඒ වැඩසටහන් අතර එක් වැඩසටහනක් තමයි සමුද්‍රී සුව බොජුන්හල් වැඩසටහන. සමුද්‍රයේ සුව බොජුන්හල් 341ක් ලංකාවේ සෑම ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසයකම ඉදිකිරීම තමයි අපේ අරමුණ. ඒ අනුව අපි මේ වෙනකොට මේ වර්ෂය තුළ සමුද්‍රයේ සුව බොජුන්හල් 100ක් ආරම්භ කිරීමට සැලසුම් කළා. මේ වෙනකොට 70කට ආසන්න ප්‍රමාණයක් ආරම්භ කරලා තියෙනවා. ඒ ඔස්සේ මේ වසරේදී සෑම සමුද්‍රයේ සුව බොජුන්හලක් පවුල් 10 ගානේ සල්බල ගැනීමට අපේක්ෂා කරනවා. ඒ අනුව සමුද්‍රයේ සුව බොජුන්හල් 100ක දහසක් පවුල් 10ක් සල්බල ගැනීමට දරන තමයි අපි ක්‍රියාත්මක කරන්නේ. ඒ ඔස්සේ විශේෂයෙන්ම අඩු ආදායම්ලාභී පවුල් හඳුනාගෙන ඔවුන්ගේ ආර්ථිකයට ශක්තියක් වීම සඳහා තමයි අපි මේ වැඩ කටයුතු ආරම්භ කරලා තියෙන්නේ. ඒ තමයි අද දින මේ කිල්ලොච්චි ප්‍රදේශයේ මේ සමුද්‍රයේ සුව බොජුන්හල ආරම්භ කරන්නේ. මේ වැඩසටහන සඳහා විශේෂයෙන්ම අපේ දිස්ත්‍රික් ලේකම්තුමා, ඒ වගේම ප්‍රාදේශීය ලේකම්තුමා, ප්‍රාදේශීය සභාව ඇතුළු ප්‍රදේශයේ රාජ්‍ය ආයතනත් මැදිහත් වෙලා මේ ආයතනය අපි මීට කලින් ඇත්තටම මේ ගොඩනැගිල්ල ඉදිකිරීම සඳහා රුපියල් මිලියන 6කට ආසන්න ප්‍රමාණයක් සමුද්‍ර දෙපාර්තමේන්තුවෙනුත්, ඒ වගේම දිස්ත්‍රික් සංවර්ධන වැඩසටහන යටතේ රුපියල් මිලියන 2කුත් වෙන් කරලා තියෙනවා. ඒ වගේම මේ අඩු ආදායම්ලාභීන් අයට ඒ සමුද්‍රයේ සුව බොජුන්හලේ ඇවිල්ලා ඒ අයගේ ආහාර සකස් කර ගැනීම, ඒවා අලෙවි කිරීමට අවශ්‍ය පහසුකම් සැලසීම සඳහා සමුද්‍ර දෙපාර්තමේන්තුව යටතේ ඊට අමතරව තවත් මිලියනයක් වශයෙන් මිලියන 9කට ආසන්න මුදලක් වැය කරලා තමයි අද දින මේ කිල්ලොච්චි සමුද්‍රය මේ අලිමංකඩ ආසන්නයේ සමුද්‍රයේ සුව බොජුන්හල ආරම්භ කරන්නේ. கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையினுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கக்கூடிய ஆணையிறவு வணிக சுற்றுலா மையத்தினுடைய பணிகளை நாங்கள் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பித்திருந்தோம். இடையிலே ஏற்பட்ட சில தேர்தல் பிற்போடப்பட்டமை காரணமாக, சபை அமைவதில் ஏற்பட்ட தாமதங்கள் காரணமாக இந்த அபிவிருத்தி பணிகள் தடைபட்டிருந்தது. இப்பொழுது வடக்கு சுற்றுலா பணியகத்தினுடைய அனுசரணையோடும் எங்களுடைய சபையினுடைய தீர்மானங்களுக்கும் அமைவாக பல்வேறு பணிகளை மீள ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஒரு அங்கமாக கண்டாவளை பிரதேச செயலாளருடைய பங்களிப்போடு சமுர்த்தி திணைக்களத்தினாலே இன்று ஆரோக்கிய உணவகம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றிலிருந்து இந்த வீதியிலே பயணிப்பவர்கள் ஆரோக்கிய உணவகத்திலே ஆணையிறவிலே தரித்து நின்று உங்களுடைய உடலுக்கு
நலம் தரக்கூடிய உணவு வகைகளை உண்டு செல்லக்கூடிய அளவுக்கு இன்றைய சிறப்பு விழா அமைந்திருக்கிறது. நாங்கள் ஏனைய 10 வியாபார நிலையங்களை இப்பொழுது நாங்கள் பொதுமக்களுக்கு வழங்கி இருக்கிறோம். உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் ஏனைய பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் காலத்தில் இங்கே எரிபொருள் நிரப்பு நிலையம், மாமிச உணவுகளுக்கான கடைகள் மற்றும் இரவு வேளைகளிலே பயணிக்கின்ற வாகனங்கள் தரித்து நின்று உண்டு ஓய்வெடுத்து செல்லக்கூடிய கடற்கரையினுடைய பகுதிகளை அபிவிருத்தி செய்வதற்கு கண்டாவளை பிரதேச செயலாளரோடு இணைந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். அது தவிர 10 தலை ராவணனுடைய சிலை ஒன்றை நிறுவுவதற்கான சகல பூர்வாங்க ஏற்பாடுகளும் நிறைவு பெற்றிருக்கிறது. ஏடிஎம் வங்கி தானியங்கி வங்கி முறையை பயன்படுத்தவும், இந்த பகுதியிலே விளையாட்டு முற்றம் ஒன்றை நிறுவுவதற்கும், மின் விளக்குகளினாலே இந்த பகுதியை அலங்கரிப்பதற்குமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வடக்கின் மிகவும் முக்கிய மையமாக இருக்கக்கூடிய தமிழர்களின் வீரம் செறிந்த இந்த ஆணையரவு மண்ணிலே எங்களுடைய உலகத்திலிருந்து வருகை தருகின்ற ஒவ்வொருவருடைய பாதங்களும் இந்த சிவபெருமானுடைய நடராஜ சிலையினுடைய பாதங்களிலே பாதம் பட வேண்டும் என்றும், இந்த ஆணையரவு மண்ணை உங்களுடைய பாதங்கள் தழுவி செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். ஒரு வீரத்தின் குறியீடாக இருக்கக்கூடிய இந்த நிலத்திற்கு ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளும் ஒவ்வொரு மக்களும் வருகை தந்து இந்த மாவட்டத்திலே பாதிக்கப்பட்டு உள்ளூர் உற்பத்திகளை உற்பத்தி செய்து தங்களுடைய வாழ்வாதாரங்களை மேம்படுத்துகின்ற பெண்களினுடைய உள்ளூர் உற்பத்திக்கும் கை கொடுத்து உதவ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஆணையரவு வடக்கினுடைய தலை சிறந்த ஒரு சுற்றுலா மையமாக வளர்த்தெடுக்கப்படுவதனூடாக எங்களுடைய மரபுகளும் எண்ணங்களும் எங்களுடைய இருப்பும் இந்த மண்ணிலே நிலைநிறுத்தப்படும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் ஆணையரவை கடக்கின்ற பொழுது இந்த நடராஜனை தரிசித்து ஆரோக்கிய உணவகத்திலே உண்டு இந்த மண்ணிலே உங்களுடைய பாதங்களை பதித்து செல்லுமாறு தயவோடு அழைக்கின்றோம். நன்றி. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இது போன்ற வீடியோவுக்கு எங்களை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நன்றி.